எல்லாம் மிக சாதாரணமாகத்தான் தொடங்கியது. மார்க் ஒரு கல்லூரி விருந்தில் முதல் முறையா மது அருந்திய போது அது ஒரு மாயாஜாலம் போல இருந்தது. திடீரென்று அவன் தன்னம்பிக்கையோடும் நிதானமாகவும் சுட்டத்தில் ஒருவனாகவும் உணிஞ்சான். அந்த ஒரு பானம் வார இறுதி பழக்கமா மாறியது, பின்னர் தினசரி சடங்கா மாறியது. மன அழுத்தம், வெட்கம் மற்றும் பதட்டத்துக்கு மது அவனது பதிலா இருந்தது. அது வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்று அவன் நம்பினான். ஆனா அது மெதுவாக அவனை கைவசப்படுத்தி கொண்டிருப்பதை அவன் உணர்வில்லை. வேலைக்கு பிறகு ஒரு பானை 2 ஆனது, பின்னர் 3 ஆனது. விரைவில் சாதாரணமாக உணரவே அவனுக்கு அது தேவைப்பட்டது. மது இல்லாமல் ஒரு நாள் என்ன எண்ணம் அவனுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தியது. தான் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவன் தனக்கு தானே சொல்லிக்கின்றான். ஆனா ஆழ்மனத்தில் அவன் பிடியை இழந்து விட்டான் என்று அவனுக்கு தெரியும். அவனது வாழ்க்கை குடிப்ப சுத்திய தொடங்கியது. திட்டங்கள், உணவங்கள், ஏன் நட்புகள் கூட. மது இல்லாத நிகழ்ச்சிகளை அவன் தவிர்த்தான். அவனது உலகம் சுருங்கியது. ஒரு காலத்தில் சுதந்திரமா உணர்ந்தது, இப்போது ஒரு சுண்டா மாறியது. மது தன்னை வலிமையாக்கியது என அவன் நினைச்சான். ஆனால் அது அவனை தனிமைப்படுத்தியது. ஒவ்வொரு செங்கல்ல, ஒவ்வொரு பானமா அவன் தனக்கான ஒரு சிறையை கட்டிக்கிருந்தான். கிட்டத்தட்ட தாமதமாகி விட்ட பின்னர் தான் அவன் அந்த தடைகளை உணர்ந்தான். அந்த ஆறுதல் ஒரு மாயா, அந்த தப்பிச்சல் ஒரு பொறி. மார் தனக்குத்தானே அமைத்த ஒரு சிறைய கைதியா மாறிக்கொண்டிருந்தான். விரிச்சல்கள் சிறிதா தொடங்கின. தலைவலி, மங்களான கால பொழுதுகள், தவறவிட்ட காலக்கேடு. மார்க்கின் வேலை பாதிக்கப்பட்டது. அவன் தாமதமா வந்தான், கவனம் இல்லாமல் சோர்வாக இருந்தான். அவனது உடல்நலம் மோசமடைந்தது, உள்ளே இருந்த குழப்பத்தை பிரதிபலிச்சது. வீட்டில் அவன் விலகி எரிச்சல் அடைந்தான். அவனது மனைவியுடன் சண்டைகள் வழக்கமாகின. அவன் தன் மகனின் விளையாட்டுகளை தவறிவிட்டான். பிறந்த நாட்களை மறந்தான். அன்பானவர்களை தள்ளிவிட்டான். குற்ற உணர்வு அவனை மேலும் குடிக்க தூண்டியது, சுழற்சியை ஆழப்படுத்தியது. அன்றாட பணிகள் ஓவர்வெல்மிங் ஆக உணர்ந்தான். பொழுதுபோக்குகள் மறைந்தன. மகிழ்ச்சி காணாமல் போனது. அவனது உலகம் குடிப்பது அல்லது அதிலிருந்து மீள்வது என சுருங்கியது. கண்ணாடியில் தன்னை பார்த்தபோது அவன் தன்னை அடையாளம் காணவில்லை. சோர்வாக, ஆரோக்கியம் இல்லாமல் வெறுமையா இருந்தான். குடும்பத்தால் சூழப்பட்டிருந்தாலும் அவன் தனிமையா உணர்ந்தான். மது தொடர்பு கொடுக்கும் என்று உறுதியளிச்சது, ஆனா தனிமையை மட்டுமே கொடுத்தது. மாக்கு ஏதோ மார் வேணும் என அறிந்தான். குடிப்பதை நிறுத்தும் முடிவு ஒரு நாடமாக இருக்கவில்லை. மற்றொரு முறிந்த வாக்குறுதிக்கு பிறகு ஒரு அமைதியான விரக்தியான தருணம். மார் தனது கடைசி விஸ்கிய கீழே ஊற்றினா. கடினமான பகுதி முடிந்து விட்டது என நினைத்தான். திரும்ப பெறுதல் வேகமாக தாக்கியது. கைகள் நடுங்குதல், குளிர்ந்த வியர்வை, படக்கும் இதயம். அவனது உடல் கிளர்ந்திருந்தது. அது விரும்பிய பொருட்காக ஏங்கியது. பதட்டமும் பயமும் அவனை ஆட்கட்டான். தூக்கம் மறைந்தது. அதற்கு பதிலாக பயங்கர கனவுகளும் பயமும் வந்தன. ஒவ்வொரு சத்தமும் அவனை திடுக்கட் செய்தது. நம்பிக்கை வெகு தொலைவில் இருப்பதா உணர்ந்தான். தனியாக திரும்ப பெறுதல் பயங்கரமானது மற்றும் ஆபத்தானது. 3வது நாளில் அவனது மனைவி அவனை குரல் படைந்த நிலையில் நடுங்கிக் கொண்டிருந்ததை கண்டான். அது ஒரு ரித்துவ நெருக்கடி, வெறும் மன உறுதி சோதனை அல்ல. மார் இறுதியா சரண்டடைஞ்சு உதவி தேட ஒப்புட்டான். அந்த சரண்டைதல் வலிமை அல்ல, அவனது மீட்சி நோக்கிய முதல் உண்மையான படி. தன்னா தனியாக இது செய்ய முடியாது என்பதே அவன் உணர்ந்தான். தொழில்முறை உதவி புத்திசாலித்தனம் மட்டுமல்ல, அது அவசியமானது. அந்த தருணத்தில் மார்போதைக்கு மேல் வாழ்க்கையை தேர்ந்தெடுச்சான். குணமடைவதற்கான பயணம் தொடங்கியது. மறுவாழ்வு மையத்துக்குள் நுழைவது மார்க்குக்கு பயங்கரமானதா இருந்தது. ஆனால் உள்ளே அவன் இருக்கத்தக்க கண்டான், தீர்ப்பை அல்ல. மருத்துவ ஊழியர்கள் அவனது திரும்ப பெறுதலை நிர்வகிச்சர். அவனுக்கு பல நாட்களுக்கு பிறகு முதல் முறையா பாதுகாப்பா உணர்ச்சினர். சிகிச்சை அவனது மீட்சியின் மையமாக மாறியது. ஆலோசனை மூலம் அவன் குடிப்பழக்கத்தின் மூல காரணங்களை கண்டறிந்தான். பதட்டம், மன அழுத்தம் மற்றும் தன்னம்பிக்கையின்மை. அவன் தனது தூண்டுதல்களை கண்டறிந்து தனது போதை பழக்கத்தை புரிந்துகளை கத்துக்கிட்டான். குழு சிகிச்சை அவன் தனியாக இல்லை என்பது காட்டியது. மற்றவர்களின் கதைகளை கேட்பது அவனது வெட்கத்தை நீக்கியது. பலவீனம் வலிமையின் ஆதாரமாக மாறியது. மறுவாழ்வு அவனுக்கு அமைப்பு, ஆதரவு மற்றும் புதிய கருவிகளை கொடுத்தது. போதை மூளையை எவ்வாறு பாதிக்குது என்பதை அவன் கற்றுண்டான்.
அறிவு குற்றச்சாட்டு பதிலா நம்பிக்கையை அளிச்சது. மார்தான் கெட்டவன் இல்லை, அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவன் குணமடைய முடியும் என்பதை உணர்ந்தா இந்த புதிய பார்வை அவனது மீட்சிக்கு அடிச்சலமா மாறியது. மறுவாழ்வு மையத்தை விட்டு வெளியேறுவது உதைக்கிலே நத்தில் நடப்பது போல இருந்தது. ஆனா மார்க் இப்போது வேறுபட்டிருந்தான். அவன் ஆலோசனை மற்றும் ஆதரவு குழு கூட தொடர்பில் இருந்தான். பகிரப்பட்ட கதைகளே வலிமையை கண்டான். வீட்டில் நம்பிக்கையை மீண்டும் கட்டி எழுப்புவது மெதுவாக இருந்தது. ஆனால் அவன் தனது குடும்பத்துக்காக நேர்மையாகவும் இப்போதைய நிலையிலும் பொறுமையாகவும் இருந்தான். படிப்படியா அரவணைப்பும் தொடர்பும் திரும்பின் மார்க் எளிய மகிழ்ச்சிகளை மீண்டும் கண்டுபிடிச்சான். தெளிவான கால பொழுதுகள், மலையேற்றம், சிரிப்பு. அசக்கரியத்தை எதிர்கொள்ள ஓடாமல் கத்துக்கிட்டான். தன்னம்பிக்கையும் அமைதியும் உள்ளே இருந்து வரைஞ்சன. ஒரு பாட்டிலே இருந்து அல்ல. இன்று பல ஆண்டுகளாக மது அருந்தாமல் இருப்பதை கொண்டாடுகிறான். அவனது கதை மாற்றம் சாத்தியம் என்பதற்கு ஆதாரம். விஷயங்கள் எவ்வளவு இருட்டதா தோணாலும் சரி, மீட்சி என்பது ஒரு பயணம், ஒரு இலக்கு அல்ல. நீங்கள் போராடுகிறீங்கள் என்றா நீங்க தனியாக இல்ல, உதவி இருக்கிறது மற்றும் ஒரு முழுமையான வாழ்க்கை மறுபுறம் காத்திருக்கிறது. மிக தைரியமான படி உதவி கேட்பதுதான். அது வீட்டுக்கு செல்லும் முதல் படி.